ஆசான் புக்கில் நியூ புக், ஓல்டு புக், சிறப்பு தமிழ் இந்த கண்டென்ட் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. அதுபோக வந்துட்டு சில டாபிக்ஸ் வந்துட்டு அவங்க அவுட் ஆஃப் சோர்ஸும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு ரிவிஷன் பண்ண இந்த புக்கு தான் யூஸ் பண்ணேன். என்னோட லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன், தமிழ் வந்து எனக்கு 80+ மார்க் வரும் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 80+ எப்படி உங்களுக்கு வரும், நீங்கள் என்ன புக் படிச்சிங்க, புக் ப்ரூஃப் காமிங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்கிட்ட வந்துட்டு ஓல்டு புக், சிறப்பு தமிழ் தனியாக புக்காக கையில் இல்லை. ஸோ இந்த புக் வச்சு ரிவிஷன் பண்ணேன். நான் ரிவிஷன் பண்ண இந்த புக் யூஸ் பண்ணனால என்னமோ தெரியல, எனக்கு கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே எனக்கு டேரெக்டாக நான் ரிவிஷன் பண்ணப்போ இந்த ஆசான் புக்கில் இந்த பேஜில் இந்த ஆன்சருங்கிற மாதிரி எனக்கு மைண்டில் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு அந்த மாதிரி தோணுச்சு. அதுமாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் எனக்கு வந்துட்டு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் மார்க் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு 100க்கு கன்ஃபார்மாக 40+ கொஸ்டின் உங்களுக்கு இதுலேருந்து கேட்டிருக்கிறாங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாக மார்க் அவுட் பண்ணல, எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கிறேன். நான் இனிமேல் ஃப்யூச்சரில் குரூப் 2 படிக்கிறப்ப நிறைய கொஸ்டின் எனக்கு தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு 100க்கு 40 கொஸ்டின் இந்த புக்லேருந்து வந்திருக்கு. இந்த புக் உங்களுக்கு நியூ புக், ஓல்டு புக், சிறப்பு தமிழ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நிறையா கொடுத்துருப்பாங்க. நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் வந்துட்டு இந்த புக் தான் ஃபாலோ பண்ணி படிக்க போகிறேன். புக்கோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இருக்குது, நான் அதே படிச்சுக்கிறேன்னா படிச்சுக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்துட்டு என்னோடய கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ண வரைக்கும் இத்தனை கொஸ்டின் வந்து உங்களுக்கு இந்த புக்லேருந்து எடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு டீட்டெயில் பண்ணி எழுதிக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு கவுண்ட் தெரிய வரும். ஸோ இப்படி பண்ணுறப்ப தான் எனக்கு 40+ கொஸ்டின் வந்துச்சு. இப்போ இந்த வீடியோ நான் எதுக்காக போகிறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் ஃப்யூச்சரில் குரூப் 2 படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நம்ம குரூப் 4 ஆர் குரூப் 2 எது படிக்கிறோனாலும் சரி, கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க, புக்கில் இந்த எவ்வளோ கொஸ்டின் வந்துட்டு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம அதுக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நானுமே வந்துட்டு குரூப் 4 எக்ஸாமில் இந்த வெளியே வரவே இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வரல, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறவங்களுக்கு குழப்பத்தோடு தான் இருக்கிறேன். ஆனால் இதையும் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கேன். நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது தான். அடரடி, படரடி, அகட விகடம், ஈரோட்டு, கைகூடுதல் இதெல்லாம் வந்துட்டு மேஸ்டர் ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை நமக்கு ஜஸ்ட் 1 or 2 தெரிஞ்சாவே நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த ஆசான் புக்கில் இந்த டேரெக்டாக உங்களுக்கு அந்த அகடம் விகடம், கைகூடுதல் இந்த கொஸ்டின் உங்களுக்கு டேரெக்டாக கேட்டுக்கிறாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டிங்கில் உங்களுக்கு புக் ப்ரூஃப் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்ணியிருப்பேன். இப்போ அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சுதேசி கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு 3 மார்க். அந்த பேராகிராஃபை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. நான் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு 40% கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 35 கொஸ்டின் தான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 கொஸ்டின் ஆட் பண்ணிட்டேன். இந்த பின்னாடி வந்து ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 40+ சொல்லியிருப்பேன். இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின் தான் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், திருக்குறள் வந்துட்டு மண்ணோடிசைத்த மாந்தனையர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு திருக்குறள் நமக்கு தனியாக வந்துட்டு ஆசான் புக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க. குறள் வைஸ் உங்களுக்கு மீனிங்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த கொஸ்டின் அப்படியே இருக்குது. தாரணி, இருபொருள் தருக, பூமி, உலகம். பாருங்கள், சேம் கொஸ்டின் உங்களுக்கு அப்படியே இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு குயிக்காக சொல்லிகிட்டே போகிறேன். நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த புக் ஃபுல்லாக நான் உங்களுக்கு பிடிஎஃபாக டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். நட வேட்சொல்லின் வினையாளமையும் பேர் வந்துட்டு நடந்தவன். இதில் வந்து நமக்கு தப்பானது வந்துட்டு திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார், குமரி பட்லர். ஸோ அது வந்து தப்பு, அது அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் எனக்கு வந்துட்டு கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஆப்பசைத்த குரங்கு போல. பாருங்கள், நான் படித்தனால தான் வந்துட்டு டக்குன்னு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. நீங்கள் படிக்காமல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா இது ஆப்பசைத்த குரங்கு அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு புக் ரீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் நாளை பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் இதுதான் அப்படின்னு. ஊர் பெயர் மருவு, இது உங்களுக்கு எல்லாமே அப்படியே இருக்குது. 4மே கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஸோ இது ஈஸி தான், எல்லாருமே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஈஸி நான் பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பிழை திருத்தம் ஒரு ஓர், இது வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அந்த எண்டிங்கில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு அந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் டெலிகிராம் சேனல் வந்துட்டு இந்த வீக்குள்ளே உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் குரூப் 4 எக்ஸாம் எழுதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாவது ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் இன்னும் முடிவு பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.